அன்பாலே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து அதில் உள்ள ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாய் இருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்திற்குள் ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர்கள் நன்மை செய்து வந்தும் வானத்திலிருந்து மழையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லி தங்களுக்குள் ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துவது அரிதாய் இருந்தது. அன்பாலே இங்கே நம்ம பார்க்கிறோம் 15வது வசனத்தை ஒரு ஜெப குறிப்பு அங்கே மறைந்து கிடக்கு. மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்பது உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அன்பாலே இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பிறவி சப்பானியை இவங்க நல்லாக்கணும் உடனே ஏஞ்சி குதித்த உடனே இவங்கள தெய்வமாக்கிட்டான். பாருங்கள், 12வது வசனத்தில், பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினால் அவனை மெர்குரி என்று சொன்னார்கள். யூபித்தர், மெர்குரி என்பது அந்த தேசத்தில் வழிபட்ட கடவுளுடைய பெயர்கள், கடவுள் என்று சொல்லி வழிபட்ட அந்த கடவுளுடைய பெயர்கள். அதனால்தான் அந்த யூபித்தருடைய கோயில் பூசாரி எருதையும் பூமாலையும் கொண்டு வந்து ஜனங்களோட வந்து பர்னபாவுக்கும் பவுலுக்கும் பலியிட, இவங்களை தெய்வம்னு நினச்சி பலியிடுறதுக்கு வந்துட்டான். பாருங்க, அப்போ தான் சொல்கிறாங்க, உரக்க சத்தமாய், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? உங்களைப் போல பாடுள்ள மனுஷன்தான். இன்றைக்கி அன்பாலே ஒரு ஊழியக்காரன் ஒரு அற்புதம் அடையாளம் செஞ்சுட்டா உடனே அவனை தெய்வமாக்கிடுறாங்க ஜனங்க. இன்றைக்கி அது அவங்க மேலே தப்பு இல்லை. அவங்க பாரம்பரியமாக அந்த மாதிரி ஆக்கி மனுஷனை கும்பிட்டு அவங்களுக்கு பழக்கமானதுனால இன்றைக்கி அதே பக்தி நிலைமை கிறிஸ்துவத்திலும் வந்து விட்டது. ஒரு மனுஷனை தெய்வமாக்குற ஒரு அவல நிலைமை இன்றைக்கு கிறிஸ்துவத்திலையும் காணப்படுகிறது. அன்பாலே அது மற்ற இடத்துல தான் காணப்படுதுன்னு பார்த்தா அவங்க அறியாமையில் செய்கிறாங்க. இவன் அறிந்தும் ஊழியக்காரர்களை தெய்வ நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. உண்மையிலே எனக்கு ஒரு ஊழியக்கார் சொன்னது தான் ஞாபகம் வந்தது. நான் இருந்த சபையில் எங்கள் அப்பா இறந்துட்டார். அவருடைய சமாதியை நான் எங்கள் தோட்டத்தில் வைக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் வச்சாக்கா இந்த ஆந்திரா பீப்புள் எல்லாம் எம்ஜிஆர் சமாதிக்கு மெழுகுவத்தி ஏற்றுற மாதிரி, அண்ணா சமாதிக்கு மெழுகுவத்தி ஏற்றுற மாதிரி எங்கள் அப்பா சமாதிக்கும் மெழுகுவத்தி ஏற்றி அவரை தெய்வமாக்கிடுவாங்க. அதனால் நாங்கள் அங்கே வைக்காமல் நான் என்ன செஞ்சேன், பொதுவான கல்லறையில் வைத்தேன்னு சொன்னார். இது உண்மை தான். தேவ ஊழியக்காரனை தெய்வமாக வழிபட ஆரம்பிக்கிறார்கள். அன்பாலே இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய தவறு என்பதை இன்றைக்கி கிறிஸ்தவம் அறியாமல் இருக்குது. கிறிஸ்தவத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார். மற்றவர்கள் அறியாமல் செய்கிறாங்க. ஆனால் இயேசு தான் உண்மையான கடவுள், ஒரே கடவுள் என்பதை அறிந்திருந்தும் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டு அவர்கள் பின்னாடி என்ன செய்கிறாங்க, துதிபாடி கொண்டு போகிற ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறதான் செய்கிறது. அன்பாலே அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். நாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த யூபித்தரை பூசாரி என்ன செய்கிறார், எருதெல்லாம் கொண்டு வந்து பவுலுக்கு பர்னபாவுக்கும் பலியிடத்துக்கு வந்தார் அறியாமையில். அப்போ தான் சொல்கிறார், இந்த வீணான தேவர்களை விட்டு
இந்த வீணான தெய்வத்தையும் தேவர்களையும் தேவதைகளையும் வணங்குற இந்த பழக்கம் கொண்டவர்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பவுலையும் பர்னபாவையும் உபயோகப்படுத்துகிறார். இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அன்பாலே, இன்னைக்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும். எப்படி பிரசங்கிக்க வேண்டும்? எதை பிரசங்கிக்க வேண்டும்? ஜீவனுள்ள தேவனை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். ஏப்பா, சிருஷ்டிகரை தொழுது சேவித்துக்கொள், சிருஷ்டியை தொழுது சேவித்துக் கொள்ளாதே. படைத்தவரை வணங்கு, அவரால் படைக்கப்பட்டவைகளை வணங்காதே. இன்னைக்கு அவரால் படைக்கப்பட்டவைகள் இந்த மனுஷர்கள், இன்னைக்கு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மரங்கள், செடிகள், கொடிகள், இதெல்லாம் படைக்கப்பட்டவைகள். இன்னைக்கு சூரியன், சந்திரன் எல்லாம் படைக்கப்பட்டவைகள். படைத்தவர் யார்? ஒரே தெய்வம், இயேசுதான். வார்த்தையால் படைத்தார் எல்லாத்தையும். சூரியன் உண்டாகட்டும், சந்திரன் உண்டாகட்டும்னார், பூமி உண்டாகட்டும். வார்த்தையால் படைத்த தேவனை விட்டுட்டு அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சூரியனை பார்த்து தெய்வம்னு வணங்குகிறோம், சந்திரனை பார்த்து தெய்வம்னு வணங்குகிறோம். அறியாமையில் அவர் படைத்த மிருகங்களை பார்த்து தெய்வம்னு வணங்கி கொண்டிருக்கிறோம். அன்பாலே, இந்த மாதிரியான அறியாமை வணக்கங்கள் நம்ம தேசத்தை விட்டு ஒழிய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். உலகத்தை விட்டே ஒழிய வேண்டும். அன்பாலே, உலகத்தின் பல பகுதியில் இப்படிப்பட்ட கிரியேஷனை வணங்குகிற கும்பல் இருக்கிறார்கள். உண்டாக்கப்பட்டவைகள், மனுஷன் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவன். மனுஷனை வணங்காத, மனுஷன் காலை கழுவி குடிக்காத, மனுஷன் காலில் விழுந்து அவரை தெய்வமாக ஆக்கிடாத. நான் மனுஷன் காலில் உழறதை பற்றி நான் பேசுகிறேன். நான் தப்புன்னு சொல்ல. நீ ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு நீ மனுஷன் காலில் நீ என்ன செய்? அவனை மதிக்க கற்றுக்கொள். ஆனால் தெய்வத்துக்கு நிகராக ஒரு மனுஷனையோ மனுஷியோ ஆக்காத. அன்பாலே, இன்னைக்கு அதுதான் உண்மை. இது கடவுளால் படைக்கப்பட்டவைகள் இவைகள் எல்லாம். இதை போய் வணங்காத. ஒரு மிருகத்தையோ அல்லது ஒரு வாகனத்தையோ, சைக்கிளை வச்சு கும்பிட்றான், காரை வச்சு கும்பிட்றான். அன்பாலே, இதெல்லாம் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவைகள். இன்னும் கொஞ்சம் செல்ஃபோனுக்கு தான் மாலை போட்டு கும்பிடல. இன்னைக்கு அந்த செல்ஃபோன் கடைக்காரன் அதையும் தான் கும்பிடுவான். இது உருவாக்கப்பட்டது. ஆனால் வணங்குவதற்கு, போற்றுவதற்கு உரிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தாங்க. அவரை வணங்குன்னு தான் இங்கே பவுல் சொல்கிறார். இன்றைக்கி நாம் யாரை வணங்கி கொண்டிருக்கிறோம்? எதை கடவுளாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அதனால் இன்றைக்கி காலையில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் வார்த்தை எடுத்தேன். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் தான் அந்த வார்த்தை இருந்தது. உண்மையிலே அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. என்னென்னா 26வது வசனம், கடைசி வசனம் 15:26. பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சியாக இருப்பேன். பாருங்கள், இன்றைக்கி ஆவியானவரை குறித்து ஒரு தேற்றரவாளன், சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் மதிக்கிறோமா? அவர் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறோமா? இப்போ நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் தெரியுமா? தேற்றரவாளன் காலத்தில் இருக்கிறோம். நாம் பிதா இஸ்ரவேலருக்கு கொடுத்த வார்த்தை இந்த வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நான் அடிக்கடி உயிர் தேர்ந்த நாள்லேருந்து நான் இதை தியானிச்சுட்டு வரேன். இதை குறித்து அதிகமாக என்னோட பேசி வருகிறார். என்னென்னா, தேவாதி தேவன், பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு பேசின வார்த்தைகள் இந்த வேதத்தில் இடம்பெற்றிருக்க. அவர்கள் அதை அலட்சியம் பண்ணினார்கள். அதனால் சங்காரமானார்கள். உயிரோடு வந்த இயேசு கிறிஸ்து குமாரனாய் வெளிவந்து, மனுஷனாய் வெளிவந்து அவர் பேசின வார்த்தையும் இந்த வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அக்காலத்தில் இருந்தவர்கள் அதையும் அலட்சியம் பண்ணினார்கள். இப்போ நாம் எந்த காலத்தில் இருக்கிறோன்னா, தேற்றரவாளன் காலத்தில் இருக்கிறோம். நம்ம 2025ஆம் ஆண்டில் இல்லை, 2026ஆவது ஆண்டில் நம்ம இருக்கிறோம்னா, இப்போ யார் காலத்தில் இருக்கிறோம்னா, தேற்றரவாளன் ஆகிய சத்திய ஆவியானவர் காலத்தில் இருக்கிறோம்.
உயிர்த்தெழுந்த இயேசுவின் காலத்தில் இருக்கிறோம். அப்போ அவர் சொன்னதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அவர் யாரை குறித்து தான் சாட்சி கொடுப்பாரா? ஏற்கனவே உயிரோடு வந்த இயேசுவை குறித்து தான் சாட்சி கொடுப்பார் என்று போட்டிருக்கிறது. அன்பாலே, அப்போ அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறும்படியாக நாம் இன்னைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நேற்று பிடிஎஸ் மணி நகரில் நான் போயிட்டு காட்டேஜ் மினிஸ்ட்ரியில் வார்த்தை கொடுத்தேன். ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. எனக்கு ஒரு கேள்வி இதில் வந்தது. இந்த மாதிரி புரியாத எழுதுனதுனால்தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் விளங்கி கொள்ளாமல் போகிறாங்களோ? இப்போ நான் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அது தேவ பலனாய் இருக்கிறது. எது தேவ பலனாய்? ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. யாருக்கு ரட்சிப்பு உண்டாக? விசுவாசிக்கிறவனுக்கு. இன்னைக்கு நீ நானும் விசுவாசித்து ரட்சிப்புன்னா விடுதலை. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் வரும். இன்னைக்கு வரக்கூடியவர்கள், சபைக்கு வரக்கூடியவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குதா இல்லையா? அந்த பிரச்சனைலேருந்து விடுதலை வேணும்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அந்த பிரச்சனைலேருந்து எப்போ விடுதலை கிடைக்கும்ன்றதுக்கு வழியை பவுலுங்க சொல்கிறாரு. இன்னைக்கு நீ விடுதலை ஆகணும்னா, உன் விசுவாசிக்கிறவனுக்கு விடுதலை கிடைக்கணும்னா அது தேவ பலனாக இருக்குது. எது தேவ பலனாக இருக்குது? கிறிஸ்துவின் சுவிசேஷம். அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம்னா புரியாதனால்தான் நம்ம என்ன செய்கிறோம்? மரமண்டையாக கட்டி உட்காந்துட்டு வேதனையிலையும் கஷ்டத்துலையும் கவலையிலையும் மாண்டு போகிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷம்னா இயேசு சொன்ன வார்த்தைகள். சொல்லுங்க, இயேசு சொன்ன வார்த்தைகள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதத்திலே. அப்ப கிறிஸ்துவின் வார்த்தைகள், இயேசு சொன்ன வார்த்தைகளை நாங்களும் விசுவாசித்தால் அது எங்களை விடுவிக்கிறதுக்கு தேவ பலனா இருக்கிறது. அப்போ வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது உனக்கு அது விடுதலை கொடுக்கிறது, அது உனக்கு தேவ பலனா இருக்கிறது என்று அழகா இங்க சொல்றார். அப்போ வார்த்தையை விசுவாசித்தோமா? அதனால இயேசு சொன்ன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமா? இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவாகிய தேவன் இன்னைக்கு தேற்றருவாளனாய் சொன்ன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா? அதிகமாய் எதுக்கோ முக்கியத்துவம் கொடுத்து கிடக்குறோங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்குடைய வார்த்தைகளாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம புத்தியில் உதிக்கிற வார்த்தைகளாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம மனசில் தோன்றுகிற காரியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் இது இயேசு சொன்ன வார்த்தைக்கு, இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை விசுவாசித்து அதுதான் என் ரட்சிப்புக்கு ஏற்ற வார்த்தைன்னு நம்ம விசுவாசித்து வெற்றியை பார்க்குறோமா, விடுதலையை பார்க்குறோமா? அதனால கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் நான் நினச்சேன், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஏன் பிரச்சனை? கடன் பிரச்சனை. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்றார். அந்த வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். அந்த வார்த்தை எனக்கு பலனாய் மாறியது. அந்த வார்த்தை எனக்கு அந்த கடன் பிரச்சனையிட்ட சிக்கி தவிக்கும் போது அந்த பயத்தை புறம்பே தள்ளியது. கடங்காரில் பார்த்தா ஒரு பயம் வரும், குண்டி கொலையெல்லாம் நடுங்கும், என்ன பொய் சொல்லலான்னு வரும். அதனால இன்னைக்கு பொய் சொன்னாலே உன் கடன்லேருந்து நீ விடுதலை ஆக மாட்டேன். நீ மெய்ய சொல்லு, என்கிட்ட வக்கு கிடையாது, என்கிட்ட வழி கிடையாது, இன்னைக்கு எனக்கு சோர்ஸே கிடையாது, சாப்பாட்டுக்கே லாட்சி அடிக்கிறேன், நீ என்னை அடித்தாலும் கொன்னாலும் எனக்கு பணத்தை நான் தர முடியாது, ஆனால் ஒரு நாள் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னைக்கு ஆசீர்வதிக்கிறாரோ அன்னைக்கு உன் பணத்தை வட்டி மூலமாக கொடுக்குறேன்னு உண்மையை சொல்லிப்பாரு. அடிக்க வந்தவனு எனக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. என்னை அடித்து துன்புறுத்தி கெட்ட வார்த்தையில் பேசணும்னு வந்தவங்க கூட இந்த வார்த்தையை உண்மையை பேசும்போது எனக்கு டீயை வாங்கி கொடுத்துட்டு போனான். ஏன்? என் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எனக்கு ஜீவ பலத்தை கொடுத்தது. அந்த வார்த்தையின்படி நான் வாழ ஆரம்பித்தேன். வார்த்தையின்படி எல்லா கடங்காட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன். அதிசயம், அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. என்னை அது விடுதலை செய்தது. அதை தான் சொல்கிறேன், ஜீவனுள்ள வார்த்தையை பிடித்துக்கொள், அந்த வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள். வேற எதையும் தெய்வமாக்காத, வேற எந்த மனுஷனையும் தெய்வமாக்காத. எல்லா ஊழியக்காரன் தானும் தெய்வத்துக்கு நிகரானவன் கிடையாது. அதை தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, நாங்கள் தெய்வத்துக்கு நிகர் கிடையாது, நாங்கள் பாடுள்ள மனுஷர்ப்பா. என் காலையே என்னையே நீங்கள் பலி கொடுக்க வரிய, நீ உண்மையுள்ள தேவனை நீ ஆராதனை செய், ஆண்டவருக்கு நீ ஆராதனை செய், அவர் தான் உன்னை விடுதலை செய்கிறவர் என்று அவர்கள் அடையாளம் காட்டினது போல நீ நானும் காட்டுவோம். அநேக அறியாமல் கிடக்கிறார்கள்.
தெரியாமல் கிடக்கிறார்கள். மனுஷன்கிட்ட போனாமா விடுதலை கிடைக்குமா, அந்த மனுஷன்கிட்ட போனால் விடுதலை கிடைக்குமா, இந்த ஊழியக்கார்ட்ட போனால் விடுதலை கிடைக்குமான்னு கிறிஸ்துவ சமுதாயமே மற்ற சமுதாயத்தை பார்த்து கெட்டு குட்டிசாராக போயிட்டு இருக்குது. ஜோசியம் பார்க்குற மாதிரி அவன்கிட்ட இவங்ககிட்டையும் அலைஞ்சிட்டு கிடக்குது. குறி கேட்குற மாதிரி இந்த ஊழியக்காரன்ட்ட போலாமா அந்த ஊழியக்கார்ட்ட போலாமான்னு அலைஞ்சிட்டு கிடக்குது. அன்பாலே ஆண்டுடைய வார்த்தையை கவனி, அந்த வார்த்தையை விசுவாசி, அந்த வார்த்தை உன்னை விடுதலை ஆக்கும். அப்போ இயேசு சொன்ன வார்த்தையை இன்னைக்கு கவனிக்கிறோமா? இன்னைக்கு தேற்றரவாளன் காலத்தில் இருக்கிற நாம தேற்றரவாளன் சொன்ன வார்த்தையை கவனிக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, தேற்றரவாளன் கடைசியாக பரநேறி போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ சொல்லலை பார்த்து என்ன சொன்னார்? எருசலேமிலே காத்திரு, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் தரிப்பிக்கப்பட வரைக்கும் காத்திருன்னு. எந்த கிறிஸ்துவம் அதை ஏற்றுக்குச்சு? எத்தனை கிறிஸ்துவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்க? உட்காந்து தனி அறையில் போய் ஜெபிச்சு, ஆண்டவரே உன்னதத்தில் வரக்கூடிய பலனால என்னை நிரப்புன்னு எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? அப்படி நீ ஜெபிச்சா சாட்சியாக வாழ முடியும். அன்பாலே அநேக காரியத்திலிருந்து உன்னை விடுதலை செய்வார். அன்பாலே ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். மனுஷரை தெய்வமாக்க வேண்டாம். ஆண்டவரே உண்மையே நாங்கள் தெய்வமாக்கி உமக்கென்று நாங்கள் வாழ, உம்முடைய வார்த்தைக்கென்று வாழ என்னை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி வாழ்ந்து ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எந்த ஒரு மனுஷனையும் கனப்பண்ணவோ ஆண்டவரே அவனை தெய்வமாக்கவோ வேண்டாம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே கிறிஸ்துவ சமுதாயத்தை நீர் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியக்காரனை தெய்வமாக்கிற இந்த அவல நிலைமை மாறட்டும். இந்த கிறிஸ்துவத்தில் ஆண்டவரே உம்மை மட்டுமே, உம்முடைய வார்த்தையை மட்டுமே நாங்கள் போற்றி புகழ்ந்து அந்த வார்த்தைக்காக ஆண்டவரே வார்த்தையின்படி நடக்க என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உன்னதத்தில் வரக்கூடிய பலனால் பரிசுத்த ஆவியானவை தேற்றவர்களால் நாங்கள் நிரப்பப்படும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ்.